டெல்லி சரோஜினி நகரில் உள்ள கணபதி கோவிலில் 50வது ஆண்டு பொன்விழா கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடந்தது. தலைநகர் டெல்லியில் சரோஜினி நகரில் உள்ள சித்தி புத்தி விநாயகர் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. 1961ஆம் ஆண்டு இக்கோவிலின் கும்பாபிஷேகம் நடந்தபோது காஞ்சி மகா பெரியவர் டெல்லியில் இந்த கோவில் பிற கோவில்களுக்கு பிரதானமாக அமையும் என்று ஆசிர்வதித்தார். இக்கோவிலின் 50ஆம் ஆண்டு பொன்விழாவை ஒட்டி கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடந்தது. தென்னிந்திய கோவில்களில் நடைபெறும் சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேகங்களுடன் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கொண்டுவரப்பட்ட புண்ணிய நதிகளின் புனித நீர் வேத மந்திரங்கள் முழங்க கோவில் கலசத்தின் மீது ஊற்றப்பட்டது. கலாச்சார திருவிழாவாக நடந்த இவ்விழாவில் டெல்லியின் பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் தமிழர்கள் குடும்பத்தோடு கலந்து கொண்டனர். இந்த கோவிலில் வேண்டிக் கொண்டால் நினைத்த காரியம் நடக்கும் என்று பக்தர்கள் தெரிவித்தனர். கோல்டன் ஜூப்ளியோடது வந்துட்டு கும்பாபிஷேகம் நல்லா இது பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் ரொம்ப ரஷ்ஷா வந்திருக்குது. எல்லாம் இந்த கோயில வந்து ரொம்ப சவுத் இந்தியன்ஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. எல்லாம் சவுத் இந்தியன்ஸ் அண்ட் நார்த் இந்தியன்ஸ் எல்லாருமே வராங்க கோயில்ல. இந்த கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்றதா இருக்குது. இங்க ஆஞ்சநேயர் இருக்கு, நவகிரகம் இருக்கு, அம்பாள் இருக்கு, எல்லா சிவன் இருக்கு, எல்லாமே இங்க இருக்கிறதுனால எல்லா சுவாமிகளையும் ஒரே இடத்துல தரிசிக்கிறதுக்கு இங்க வந்து ரொம்ப ஒரு அரிய வாய்ப்பு இது. தென்னிந்திய கலாச்சார முறைகளை அறிந்து கொள்ளும் வகையில் இந்த கும்பாபிஷேக விழா இருப்பதாக டெல்லியிலேயே பிறந்து வளர்ந்த தமிழ் பெண் கூறினார். எங்களை மாதிரி டெல்லி ஆயிடுச்சு, சவுத் இந்தியன்ஸ் டெல்லியில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. சவுத் இந்தியன் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் எப்படி கொண்டாடு, சவுத் இந்தியால எப்படி நடக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அண்ட் ஈவன் இட்ஸ் a kind of cultural collaboration. நாங்க இங்க வந்து டெல்லியில நார்த் இந்தியன்ஸ் எல்லாருக்கும் யாருக்கும் இதை பத்தி தெரியாது. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சவுத் இந்தியால இந்த மாதிரி ஒரு கல்ச்சர் இருக்கு, கும்பாபிஷேகம் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான இது இங்க நடக்கிறத விட வித்தியாசமான இந்த மாதிரி நடக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். டெல்லியில் உள்ள மற்ற கோவில்களில் முதன்மையாக இந்த விநாயகர் கோவில் உள்ளதாகவும் 50 ஆண்டு பொன்விழாவை முன்னிட்டு சொர்ண பந்தன கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டதாகவும் விழா தலைவர் மூர்த்தி தெரிவித்தார். பாரத தேசத்தை தலைநகரான டெல்லி மாநகரத்துல சரோஜினி நகர் இடத்துல விநாயக மந்திர் 1961 24 ஆகஸ்ட்ல முதல் கும்பாபிஷேகம் நடந்து டெல்லி நகரத்தில் எல்லா கோவில்களுக்கும் பிரதானமா இந்த கோவில் வழங்கும். இது காஞ்சி மகா பெரிவா 61லயே சொன்ன வார்த்தை. இது வரப்போற மற்ற கோவில்களுக்கெல்லாம் இது கோவிலா இருக்கணும்னு அன்னைக்கே அவர் சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் அந்த கோவில்களுக்கெல்லாம் பிரதானமா இருக்கிற கோவில் இந்த சரோஜினி நகர் விநாயக மந்திர் 1961 ஆரம்பிச்சதுனால 50 வருஷம் பூர்த்தி ஆகிறதுக்கு இந்த வருஷம் ஒரு மகா கும்பாபிஷேகம், மகா கணபதிக்கு ஸ்வர்ண பந்தன கும்பாபிஷேகம் இன்னைக்கு டெல்லி மகாஜனங்களோட பூர்ண ஒத்துழைப்பினால மகா சிறப்பாக நடந்தது. நாட்டின் தலைநகரில் நடந்த இந்த கும்பாபிஷேக விழா தென்னிந்திய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் காணப்பட்டது.